சத்யா 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 என்னடா டிஸ்டர்ப் பண்றனால தான் நான் அப்படி பண்ணேன். வேற ஒன்றும் இல்லைங்க, உண்மையான ஃபைட்டு, அதாவது வந்து கண்டஸ்டன்ஸாக ஃபைட்டு கிடைக்காம ஒரு டாஸ்கில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக ஃபைட் போடுவாங்களே, அதுதான் இந்த நிகழ்வுங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, சத்யாவும் பவித்ராவும் வந்து லவ் பண்ணுற மாதிரி வந்து நேரத்துலேருந்து ஒரு கான்செப்ட் போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து ராணா வந்து ஒன் சைடாக பவித்ராவை லவ் பண்ணுற மாதிரியும் வந்து அதனால சத்யாவை முறைச்சிக்கிட்டு இப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க. அதில் பவித்ரா வந்து ராணாவை மக்கு பைய, இவன் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஹார்டாக வந்து ராணாவை பேசினவனே பவித்ரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்யாவை அவனெல்லாம் அப்படி ஹார்டாக பேசாத அப்படின்னு சொன்ன உடனே சத்யா கூட கொஞ்சம் உனக்காக தாண்டி இப்படி பேசினேன், உன்னை டார்ச்சர் பண்ணுறான்னு தானே அவனை திட்டினேன், நீ என்னன்னா என்னை இப்படி எதுக்கு ஆரம்பிச்சிட்ட போடி அப்படின்னு சொன்ன உடனே பவித்ரா அதை பிடிச்சிக்குவாங்க. என்ன பார்த்து நீ போடின்னு சொல்லிட்டேல, இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சத்யாவுக்கு சப்போர்ட்டான அவனை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் பவித்ராவுக்கு சப்போர்ட்டான அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரித்து விட பார்ப்பாங்க. அவ்வளோதான், இவன் இப்படி பேசிட்டால, பவித்ரா இப்படி பேசிட்டால, பிரேக்அப் பண்ணுறான் மச்சான், இவன் தேவையில்லடா அப்படிங்கிற மாதிரி வந்து கூட கொஞ்சம் இழுத்துட்டுருவாங்க. இதை பார்த்து ராணா வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இது வந்து ஒரு ஃபன்னான அவங்களுக்குள்ள போடுற ஒரு டிராமா தானே தவிர இது ரியல் ஃபைட்லாம் கிடையாது, அதுவே உங்களுக்கு தெரியும். பட் வந்து இந்த இடத்துல வந்து ராணாவை வந்து டே பை டே கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரல் கிளாஸ் அப்படின்ட்டு வந்து ஜாக்லின் நடத்துவாங்களே, அதில் நீங்கள் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாரல் சொல்லணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே ராணா வேகமாக எந்திரிச்சு சௌந்தர்யாவை பார்த்து வச்சு செஞ்சாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 வாரம் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, 3ஆவது வாரம் வந்து உங்களோட உண்மையான முகம் வந்து வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட உண்மையான முகம், இப்போ இருக்கிறதா உங்களோட உண்மையான முகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கு கூட வந்து சௌந்தர்யா மக்குப்பையில உட்கார்றா நீ பேசாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு நம்ம சௌந்தர்யாவும் இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கேமை வந்து வேற பக்கம் போய் விஷால் கூடயும் ராயன் கூடயும் சேர்ந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸாக விளாடுறாங்களோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.